ஒரு கேரட் இருந்தால் இந்த ரெசிபி வந்து சூப்பராக செய்திடலாம். அருமையான ரெசிபி இது. இந்த வெயில் காலங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அட்டகாசமான ரெசிபி. வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இந்த கேரட்டை வைத்து மில்க் புட்டிங் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானவை ஒரு பெரிய கேரட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவுறதில் வந்து துருவிக்கங்க. துருவிட்டு அதை எடுத்து வச்சுக்கின்னு இதை பாலில் வந்து போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி போடும்போது வேகிறதுக்கு டைமிங் எடுக்கும். துருவி போட்டாக்கா அது வேகிறதுக்கு சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும். அதனால் நம்ம வந்து இப்படி துருவிக்கிறது ரொம்ப நல்லது. கடல் பாசி வந்து அகர் அகர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 10 நிமிஷம், ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி இதில் வந்து 10 நிமிஷம் வந்து இவங்க ஊறட்டும். பால் காய்ச்சிருவோம். 2.5 கப்பு அளவுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் பாத்திரம் வச்சு 2.5 கப்பு அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். அதை நல்லா காய்ச்சின்னு கடல் பாசியை வந்து அதுக்கு முன்னாடியே காய்ச்சிடக்கூடாது. ஏன்னா அது உரையறதுக்கு அகரகர் வந்து எப்போதும் வந்து சீக்கிரம் வந்து உறைஞ்சிரும். அதனால் வந்து இதை காய்ச்சிட்டு தான் வந்து கடல் பாசி பாத்திரத்தை வைக்கணும். 2 பாத்திரம் நம்ம வச்சுருப்போம். அதனால் கேரட்டு பால் நல்லா வந்து கேரட்டை வந்து துருவிட்டு அதை பாலில் போட்டு நல்லா காய்ச்சிக்கின்னு இப்போ வந்து அகர் அகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர், அடுத்தது ஒரு டம்ளர். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இவங்க ஒரு பக்கம் வந்து கொதி வரட்டும். பால் வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு பிறகு அப்புறம் வந்து அகர் அகர் காய்ச்சிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து வடிகட்ட போகிறோம். பாலும் கேரட்டும் நல்லா கேரட் வந்து நல்லா வெந்து வந்துருன்னு வெந்து வந்தோடனே அந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து போட்டுக்கணும். ஏலக்காய் தூள் போட்டாக்கா ரொம்ப வாசனையாக அந்த புட்டிங் சாப்பிடும் போது, கேரட் புட்டிங் மில்க் புட்டிங் சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரையிறதே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வெந்து வந்துட்டாங்க. ஏன்னா துருவி போட்டதுனால இவங்க நல்லா வெந்துட்டாங்க. நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து போட்டுங்க. இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிப்போம். அந்த பால் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கடல் பாசியில் தான் நம்ம வந்து இதை சேர்க்க போகிறோம் பாலை. இதை பால் ஊற்றி நல்லா ஆற விட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. பால் ஊற்றி அரைச்சா நல்லது. இப்போ கடல் பாசி வந்து இந்த பக்கம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே வடிகட்டிட்டு அப்புறம் அதோட மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பால் அந்த கேரட் போட்டு அந்த மில்க்கையும் இதோட சேர்த்துட்டு நல்லா காய்ச்சின்னு இந்த பேஸ்ட்டு போல் கேரட்டை அரைச்சதை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வந்து பால் காய்ச்சிற மாதிரியே பொங்க காய்ச்சின்னு, அதனால் ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே கொதி வந்த பால் தான், கொதி வந்த கடல் பாசி தான். அதனால் ஓரளவுக்கு வந்து கொதி விட்டுக்கங்க. நான் ஜீனி வந்து ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு கப்பு வந்து அதில் வந்து 3/4 கப்பு அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 12 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. 10 டீஸ்பூன் இல்லைன்னா 12 டீஸ்பூன். நம்ம இனிப்பை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இனிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மில்க் மேட் போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சிட்டோம். காய்ச்சின உடனே இந்த கேரட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து திப்பியாக இருக்கக்கூடாது, பட்டு போல் இருக்குன்னு இதை வந்து இந்த பாலோடு சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு இது வெந்தது தான் கேரட்டு. அதனால் வந்து குயிக்காக வெந்து வந்துடும். இதில் நல்லா கலந்து விடுறது தான். நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கிளாஸ் பாத்திரம் வந்து இருந்தாக்கா கட் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கும். என்கிட்ட கிளாஸ் பாத்திரம் வந்து அந்த நீட்டான கிளாஸ் பாத்திரம் இல்லை. அதனால் வந்து சில்வர் தட்டு தான் இருந்துச்சு, ரவுண்டு தட்டு. அதுலேயே கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து வடிகட்ட வேணாம், அப்படியே வந்து தட்டில் ஊற்றிக்கலாம். அந்த அகர் மட்டும்தான் நம்ம வடிகட்டணும். இப்போ வந்து நேரடியாக ஊற்றிட்டு இது வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செட் ஆகணும். இந்த பபுள்ஸ்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும். அருமையான கேரட்டு மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் ஆற விட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்மூத்தாக சாப்பிட்டா அப்படியே அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டா தான் தெரியும். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் நாட்டு சர்க்கரை போட்டால் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி மில்க் மேட் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஜீனி சேர்க்கும் போதே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கட் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாப்பிடும் போது எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இது கேரட் வந்து அகரம் கேரட்டும் வந்து வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அல்சருக்கெல்லாம் ரொம்ப இந்த வெயில் காலங்களுக்கு இதே மாதிரி ரெசிபிலாம் வந்து செய்து சாப்பிடுங்க நிறையா.
ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியும் கூட. நம்ம பசங்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, அனைவருக்கும் பயனுள்ள பதிவு இது. அனைவரும் எனது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.